ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ போல வீடியோ வர தாமதமாயிருச்சு. இனி தொடர்ந்து வீடியோ வரும்னு நான் சொல்ல வரல, ஆனால் போட முயற்சி பண்ணுறேன் கைஸ். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் தக்லிஃப் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜெடி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? ஃபர்ஸ்ட் தக்லிஃபே ஒரு கப்பிள்ஸ் இடையில நடந்த ஒரு வேற லெவல் பிரேக்கப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாஸ்னியாவை சேர்ந்த ஒரு கப்பிள்ஸ்க்கு அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்திருக்கு. ரெண்டு பேருக்குமே சுத்தமாக செட் ஆகாமல், ரெண்டு பேருமே ஒருத்தர் பேசிக்காம தனியாக இருந்திருக்காங்க ஒரே வீட்டில். தோசை வைடி, கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சி ஊத்திரி வெண்ண மாவுல ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. குடும்பம் அழிஞ்சு போவோம். இது வரைக்கும் எல்லா கப்பிள்ஸுக்கும் நடக்கிறதா, ஆனா இதுக்கப்புறம் நடந்ததுதான் சம்பவமே. அந்த கப்பிள்ஸ்ல அந்த ஹஸ்பண்ட் ஆன்லைன்ல வேற ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பொண்ணு கூட பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு அவர் நல்லா பாராட்டுற விதமாகவும் நல்லா அவர் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா பேசி இருக்குது அவர்கிட்ட. ஸோ அவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே இருந்திருக்காரு அவர் ஒய்ஃபுக்கு தெரியாம. இப்படி பல நாட்கள் பேசுறாரு. கொஞ்சம் மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு, இத்தனை நாள் அவர் கள்ளத்தொடர்புல இருந்தது வேற யாரும் கூடயும் இல்ல, அவர் பொண்டாட்டி கூட தான். ரெண்டு பேருமே வேற யாரு கூடயும் பேசிட்டு இருக்கோம், ரெண்டு பேரும் கள்ளத்தொடர்புல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே நல்ல தொடர்புல தான் இருந்திருக்காங்க இத்தனை நாளா. நல்ல குடும்பம். கடைசியில ரெண்டு பேருமே ஒருத்தர் ஏமாத்திக்க முயற்சி பண்ணதுக்காக ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த போன்ல நல்லபடியா பேசினதை நேர்ல பேசியிருந்தாங்கன்னா பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம். செகண்ட் தக்லீஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸா சரி இல்ல ரேட்டு வெளிநாடுகள் அதிகமா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல குவாலிட்டியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு வகையில் உண்மையா இருந்தாலும் செகண்ட் பாயிண்ட் முழுசா உண்மை கிடையாது. அதாவது நம்ம வெளிநாட்டு ஹாஸ்பிட்டல் மேல இருக்க ஒரு பின்பம் எல்லாமே உண்மை கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான சம்பவத்தை பார்க்க போறோம். எல்லாருமே ஜீன்ஸ் படம் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த பாட்டிக்கு ஆபரேஷனை மாத்தி வேற சைடு பண்ணிடுவாங்க தலையில. இதை பார்க்கும்போது இப்பெல்லாம் மாடம் நடக்குன்னு உங்களுக்கு தோணி இருந்தா இதை விட மோசமான சம்பவம் நடந்திருக்கு. பாட்டிக்கு வலி வலது பக்கம் தானே? அம்மா பாஸ்டர்ஸ் ஆபரேஷன் இடது பக்கம் படி தொலைச்சிட்டானுங்க. My God. அந்த சைட்லேயாச்சும் ஆப்ரேஷனை வேற சைடு தப்பா பண்ணிட்டு திரும்ப தப்பா பண்ணதுக்காக பணத்தையும் கொடுத்து அந்த ஆப்ரேஷனை ஃப்ரீயாகவும் பண்ணி தந்துருவாங்க. ஆனா இப்போ நம்ம பார்க்க போற ரியல் லைஃப் சம்பவத்துல சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. அட்லாண்டாவை சேர்ந்த ஒருத்தருக்கு தலையில ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர் ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி, அதாவது ஒரு மண்டையோட்ட ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆனா அப்போதைக்கு ஸ்கல்ல திருப்பி வைக்க முடியாது, அவர் மண்டையோட திரும்பி வைக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு புண்ணெல்லாம் ஆற விட்டு திரும்ப வைக்கணும்னு சொல்லி ஆப்ரேஷன் அப்போதைக்கு முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஆப்ரேஷன்ல நல்லா தான் முடிஞ்சுது. அந்த ஆளு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு புண்ணெல்லாம் ஆற விட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்து அப்பா என் மண்டையோட திருப்பி வச்சிருங்கப்பான்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து அதுல தான் சார் ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க மண்டையோட்ட காணோம் தேடிட்டு இருக்கோன்னு இருக்கானுங்க. எது என் மண்டையோட்ட காணுமா? இது இதோடவும் முடியல. இது வரைக்கும் பண்ண ஆபரேஷனுக்கும் அந்த மண்டையோடு தொலைஞ்சு போனதுக்காக நீ வேற சிந்தட்டிக் மண்டையோடு வைக்கிறதுக்காகவும் ஒரு $19,000 பில்ல போட்டு அந்த மனுஷன் கையில கொடுத்துருக்காங்க. இது கட்டுங்க சார் அந்த ஹாஸ்பிட்டல்ல. எப்படி ஒரிஜினல் மண்டையோட தொலைச்சிட்டு டூப்ளிகேட் மண்டையோடு வைக்கிறதுக்கு $19,000 பில்ல போட்டு அந்த மனுஷன் கையிலேயே கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. I'm a little kali drunk. Now one all kali drunk. I'm a little kali. இதுக்கு முன்னாடி மண்டையில பிக்சர் டியூப்லாம் மாத்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? வெளிய போனதுக்கு பின்னால இல்லன்னா கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாஸ்ல கென்யாவை சேர்ந்த ஒரு லாயர், அதாவது ஒரு ஃபேக் லாயர் 26 கேஸ் சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு நியூஸ் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது அது எப்படி பயங்கரமான ஆளா இருப்பான் போலே நமக்கு தோணி இருக்கும். ஆனா நம்ம இந்தியாவில் ஒரு வடக்கு நண்பர் பண்ண வேலையை பார்த்தா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி என்ன சம்பவம்னா, ஹரியானாவை சேர்ந்த ஒரு வடக்கு நண்பர் இருக்கிறதுல ஏமாத்த முடியாத அளவுக்கு கஷ்டமான வேலைனா இந்த டாக்டர் பண்ற சர்ஜன்ட் வேலை, அதாவது இந்த ஆபரேஷன் பண்ற வேலையான அவங்க பல வருஷம் அதுக்கு பிராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு வடக்கு நண்பர் நான் ஐ டாக்டர்னு சொல்லி ஏமாத்தி கிட்டத்தட்ட 44 பேருக்கு கண் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. இதுல என்ன தக்லீஃப்னா, அந்த வடக்கு நண்பர் அந்த 44 ஐ ஆபரேஷனையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு. வெல்கம். இங்க ஒருத்தர் அலெக்சா கிட்ட என் ஒய்ஃப் வெளியே டூருக்கு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை அலெக்சாவை மாத்திட்டு சிறிய ஒரு வீக் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி சும்மா ஃபன்னுக்கு மிரட்டுறாரு. அதுக்கு அலெக்சாவும் அவர் ஒய்ஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எப்படி அவருக்கு காப்பு வச்சிருக்கு நீங்களே பாருங்க. Alexa, guess what? My wife is going to go to Miami for a week and you get unplugged. I get to use Siri all week without listening to your mouth at all. Hey, babe. Morning. You ready? I am. Can you make us a cup of coffee before we go? Yeah. Can you check the flight and make sure there's no delays? Yes. Alexa, check my wife's flight to Miami.
Okay, but first you have 3 notifications. First notification, the escort service called. 3 females will arrive at 7 this p.m. morning. Not this morning, Second Alexa. notification, Alexa, stop. the ABC store called. 1 case of bourbon will be Alexa, delivered at 6 stop. p.m. Alexa, Third stop. notification, the pharmacy called. Your Viagra is ready for pickup. Alexa, you've got to stop. You need to apologize to my wife. That's payback for the Siri comments. ஒரு யூடியூபர்னால உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசான இந்தியாவோட எலெக்ஷன்லயே பாதிப்பு ஏற்படுத்த முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி வச்சா இது எங்கிட்ட கொஞ்சம் முன்னாடி கேட்டு இருந்தா கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா பதிலா இருக்கு. இவர் பெருத துருரத்தை இவர் அப்படியே நம்ம வடக்கு மதன் கௌரி அண்ணனே சொல்லலாம். ஆனா பாலிடிக்ஸ்ல மட்டும் இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாரு. அது என்ன ஸ்டாண்டர்ட் உங்களுக்கே தெரியும். அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. தெரியாதவங்க என்ன போய் பாத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவர் ஜெர்மன்ல இருக்காரு. அது மட்டும் ஞாபகம் கடைசியில் யூஸ் ஆகும். போன வருஷம் எலெக்ஷன்ல இவர்னால ஒரு கட்சிக்கு கணிசமான பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி எல்லா மீம் பேஜஸ்ல இவர் பத்தி வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு அப்ப அதுல நம்பிக்கை வரல. ஆனா இப்ப வந்திருக்கு. எப்படின்னா ஜெர்மன்ல இருக்க ஒரு யூடியூபரை தாக்கி இந்தியால இருக்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபர்ஸ்ட் போஸ்ட்ங்கிற ஒரு நியூஸ் சேனல் துருவ பேர் சொல்லாம ஜெர்மன் காக்ரோச்னு சொல்லி ஒரு ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். அதாவது ஜெர்மன்ல இருக்க கரப்பாம்பூச்சியை பத்தி பேசுறதா சொல்லி ஜெர்மன்ல இருக்க அவரை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம என்னதான் ஒரு யூடியூபர் தான் பேசிட்டு இருந்தாலும் மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு பின்னாடி ஒரு பெரிய கட்சிக்கு அப்பைக்கிற அளவுக்கு. Cockroaches. There are 4,500 species of cockroaches, but in all probability, only one type of cockroach is the source of your frustration. The German cockroach. It has overpowered all other cockroach species. It has conquered the world and stood on the shoulders of world leaders. German cockroaches originated in South Asia, mainly in India and Myanmar. Cockroaches are pests after all, and the sworn enemies of humans. But you have to give it to them. German cockroaches are a testament to adaptability. No wonder they've inspired many things, from iconic books to robots. Most poisons do not work on them anymore, neither does climate change. Cockroaches adapt so quickly, they've built an incredible heat tolerance. That last bit cannot hurt. Most world leaders know it already. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சீக்கிரமா வரும் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். வரட்டா. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be